கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வார்த்தை நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். நாம நிறைய ஜனங்களை பார்க்கலாம், அவ பேசுற வார்த்தை எல்லாமே நெகட்டிவா இருக்கும். நீங்க ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா the deceitful tongue will crush the spirit அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. டிசீட்ஃபுல்னா என்ன? அவங்க பேசுகிறது வந்துட்டு பொய்யான காரியங்கள் அவங்க பேசுவாங்க. ஒரு காரியத்தை பேசும்போது அப்படியே மேனிப்புலேட் பண்ணி அது ஒண்ணுக்கு ஒண்ணா பேசி அதை அதிகமா ரொம்ப மேனிப்புலேட் பண்ணி பேசுவாங்க. சிலர் பேசுகிற வார்த்தை எப்படியா இருக்குன்னு சொன்னா, நீ போகும்போதே இப்படி விபத்துல நீ இறந்து போயிடுவ, நீ உனக்கு இப்படி ஆயிரும், உன் குடும்பம் இப்படி ஆயிரும் சொல்லி ரொம்ப தூஷணமான வார்த்தைகளை பேசுவாங்க. அப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கிற ஜனங்களுடைய ஆவி என்ன செய்யும்னா நொறுக்கப்படும். அவங்க நொறுங்கி போயிடுவாங்க. அவங்க பேசுற வார்த்தையினாலே அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க சாதிக்கணும்னு நினைச்சிருக்கிற காரியத்தை கூட அவங்களால சாதிக்க முடியாத போரும். தேவன் எப்படி தெரியுமா? நமக்கு எப்படிப்பட்டவர் தெரியுமா? He has a gentle words. அவருடைய gentle words எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ஜீவ விருட்சத்தை போல இருக்குமா. இட் இஸ் a life giving tree. அது போல இருக்குமா. அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய ஜீவனத்தை, உங்களுடைய வாழ்க்கைய அது புதுப்பித்து அது வளர செய்கிறதா இருக்குமா. இப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்தா நீங்க ஒதுங்கியே இருங்க. ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க அதிகமாக கேட்க கேட்க, பைபிளை அதிகமா வாசிக்க உங்களுடைய வாழ்க்கையில தேவன் ஜீவ விருட்சத்தை கொடுப்பார், ஆசீர்வாதங்களை கொடுப்பார். அதிகமாய் தேவன் உங்களை ஆசீர்வதித்து அவர் பலப்படுத்துகிறவராயிருக்கிறார். எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. God bless you all.